ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். அடுத்து வரக்கூடிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். கதிர் முல்லை போட்டி நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. போட்டியில் 2 ஜோடிகள் கலந்துக்கிறாங்க. அவங்கள கண்ணை கட்டிட்டு சமைக்க சொல்கிறாங்க. கூட நிற்கிற இன்னொரு பார்ட்னர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போட்டியிலையும் கதிர் முல்லை 2 பேருமே வின் பண்ணிடுறாங்க. அதனால ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டி ரொம்ப காண்டாயிடுறாங்க. அடுத்ததா மூர்த்தி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. மீனாவோட அப்பா இப்போ மூர்த்தி வீட்டுக்கு வராரு. ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நல்ல விதமாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. கதிர் வரல மாமா, அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு ஜீவா சொல்றாரு. பத்திரம் எழுதுறவரு என்னோட ஃப்ரெண்டு தான், அவர்கிட்ட எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஜனார்த்தனன் சொல்றாரு. எதுக்காகப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் நல்ல விதமா முடிஞ்சான்னு கேக்குறீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. என்னம்மா ஏன் கதிர் வரலையா அப்படின்னு கேக்குறாரு அவரு. அவன் வெளியூர்ல மாட்டிட்டான் போல அப்படின்னு ஜீவா சொல்றாரு. ஜனார்த்தனன் சொல்றாரு, அவன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அமெரிக்கால இருந்து ஃபிளைட் பிடிச்சு ஓடி வராங்க, உங்க தம்பி வேணுனே தான் வராம இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே முல்லைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த செலவு வேற கொடுக்குறேன்னு சொல்லி தான் வீட்டை விட்டு கிளம்பி போனாரு, இப்ப இந்த செலவு வேற அப்படின்னு சொல்றாரு. பத்திரம் பஞ்சதுக்கான எல்லா செலவும் இப்ப வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்றாரு ஜனார்த்தனன். மூர்த்தி சொல்றாரு, கதிர் ஏன் வரலன்னு எனக்கு தெரியல, ஆனா அவன் வேணும்னே செலவில் துடணும்ல அப்படி பண்ணிருக்க மாட்டான், ஏதோ பிரச்சனையில தான் மாட்டிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. சரி பாத்துக்கலான்னு மெத்தனமா இருந்துடாதீங்க, ஏற்கனவே 3/4 பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்த்தனன் அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்ததா போட்டி நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அந்த போட்டியில செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற முரளி அவரோட சொந்தக்காரங்கிட்ட சொல்றாரு, கதிரோட கையை காலை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நாங்க அதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொந்தக்காரங்க சொல்றாங்க. வெளியில இருந்து அடிக்கிறதுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அந்த முரளி கேக்குறாரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியே நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே முல்லை கேட்டுறாங்க. முல்லை அடுத்ததா அவங்க ரூமுக்கு போறாங்க. ரொம்ப பதட்டமாவே இருக்கிறாங்க. கதிர் முல்லைட்ட கேக்குறாரு, என்னாச்சு முல்லை உனக்கு, நான் எந்திரிச்சா நீ எந்திரிச்சு வேற, நான் உட்காந்தா கூட வந்து நீ உட்காந்துக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. கூட வந்திருக்கவங்க மட்டும் ஏங்க சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க முல்லை. நீ வேணா ஒண்ணு பண்ணு, எப்படியாவது போனை வாங்கிட்டு வா, நம்மளும் போன் பண்ணி சொந்தக்காரங்களை வர சொல்லிடலாம் அப்படின்னு கதிர் சொல்றாரு. நான் அதுக்கு சொல்லலைங்க, அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை அடிச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. யாரு கதிர் அடிச்சிருவாங்களா, அடிக்கிற ஆளுகளை மூஞ்சி பார்த்தா எனக்கு தெரியாது அப்படின்னு கதிர் சொல்றாரு. வா முல்லை சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் வேணா போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீங்க வர வேணா அப்படின்னு முல்லை சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம் முல்லை, வா நம்ம போய் சேர்ந்து சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு கதிர் சொல்றாரு. வெளியில வந்து பார்த்தா அந்த முரளி அவங்க சொந்தக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே முல்லை பயந்து போய் நிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.